என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். ரசம் வந்து அதுல வைக்கிறப்போ டேஸ்ட் அற்புதமா இருக்கும். நீங்க எதுல வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது. தூக்குவாளியெல்லாம் அப்படியே மேல தொங்க விட்டுருப்பாங்க. அது அப்படியே மேல அனாந்து பாத்துக்கிட்டே போகணும். ஒவ்வொரு என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து பையன் எங்க இருக்காப்ல? அதான் தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. கிச்சன்ல நிறைய சாமான்கள் இருக்கு. போற இடத்துலாம் பாத்திரம் வாங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவ்வளவு பாத்திரம் தேவையில்லை. பாத்திர பித்து பிடித்திருக்கிறது இவர்களுக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும்? கண்ணு வந்து அலை பாயும் சார். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா, அதுலயே இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் கடாய் இருக்கும் சார். கிளிட்டர் ஆகும் சார். இப்போ கோல்டு கடைக்குள்ள போனா வளையல் இருக்கும். இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செயின் இருக்கும். எனக்கு வாளி எங்க இருக்கு, சட்டி எங்க இருக்கு. ஓல்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ண பெசல்ஸா பார்த்தா நான் வாங்குவேன். என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுபூச்சி ஆண்டோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. மண் பாத்திரம், கிளாஸ் வேர்ஸ் வச்சிருக்கேன், செராமிக் வேர்ஸ் வச்சிருக்கேன், ஸ்டீல் வச்சிருக்கேன், அயன் வச்சிருக்கேன், காஸ்ட் அயன் வச்சிருக்கேன், வெங்கலம் வச்சிருக்கேன், பித்தளை வச்சிருக்கேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ரசத்துக்காக ஈயசொம்பு வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கான்சான் ஒரு மெட்டல் வந்து சர்விங் பர்பஸ்க்காக நான் அதையும் வாங்கி வச்சிருக்கேன். சில்வர் வச்சிருக்கேன், நல்ல சிலிகான வச்சிருக்கேன். ஒய் பிளாக் ஷாம் பிளாக். ரசம் வந்து அதுல வைக்கிறப்போ டேஸ்ட் அற்புதமா இருக்கும். நீங்க எதுல வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது சார். ஓ அப்படியா விஷயம்? தூக்குவாளியெல்லாம் அப்படியே மேல தொங்க விட்டுருப்பாங்க. அது அப்படியே மேல அனாந்து பாத்துக்கிட்டே போகணும். ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு தூக்குவாளி அப்படியே தொங்கும். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. சின்ன சின்ன கிண்ணங்க, அதுக்கப்புறம் தட்டுங்க, அதுக்கப்புறம் இன்னும் போக 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 இன்னும் ஒரு வேர்ல்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆகுற மாதிரியே இருக்கும். இப்ப வீட்டுக்கு வர ஒரு குழந்தைங்க வராங்க, ஒரு வந்துட்டு பெரியவங்க வராங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதே அவங்க வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாத்திரத்தை வச்சு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாதுமா. சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். நீங்க தான் சமைக்கிறதே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு 16 இட்லி? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுடா. சார் ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். உங்க பையன் எங்க இருக்காப்ல? அதாவது இந்த பையன் வளர்ந்து இங்க வாடா. இப்ப தம்பிக்கு சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கே போகல இன்னும். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், வெரைட்டியா டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வைக்கணும். அம்மா கொலை பண்ணிடுவோம். என்ன அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகல. போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ்? ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. பிளஸ் நெய்பர்ஸ்லாம் கேக்குறாங்க இல்லையா? ஏமா ஏதாவது ஹோட்டல்ல இருந்து நமக்கு பார்சல் வந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல, அதுல தான் கொடுக்குறீங்க. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அதனால கொடுக்குறீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி மேல இருக்கும் சார். எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்ல? ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். எனக்கு 10 விதமான தோசை பேன், 10 விதமான தோசை பாத்திரம். ஐயோ. ஆம்லெட்க்கு, அதுக்கப்புறம் ஒன்னு வந்து சப்பாத்திக்கு, ஒன்னு வந்து பிரெட் டோஸ்டிங், ஒன்னு வந்து மில்லட்ஸ் தோசைக்கு, ஒன்னு ரவா தோசைக்கு, சின்ன சின்ன ஊத்தப்பம். என் பேரு சூசா, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. இந்த தோசை கல்லு இதுக்கு தானே ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல. இந்த சொம்பு எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்தது. 100 ஆண்டு காலத்துக்கு மேல இதோட வயசு ஆகுது. இந்த சொம்புல தான் நாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தோம். இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இத? ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. பித்தளை இட்லி செய்யற பாத்திரம் அது. சோ இது 2500 ரூபாயா? ஆமா சார். நான் ஒரு 5000 எடுத்துக்கிறேன். எனக்கு அழகா இருக்கு. 50,000 ரூபாய் கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன் சார். 50 ரூபாய் நானே கொடுக்க மாட்டேன். நாங்க பாத்திர
கடை வச்சிருக்கோம் சார். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பித்தளையில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அவங்க வாங்கிட்டு வந்தது இது. நீங்க தானே அந்த கடை வச்சிருக்கவரு? ஏய் இவன் பெரிய முதலாளினா அப்ப எங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, மூக்க பாரு. கஸ்டமருக்கா வாங்கினது போயிட்டு எடுத்து வந்துட்டாங்க அவங்க. ஓ, இது மாதிரி நீங்க தேடி தேடி இல்ல சார், இது வாங்குறதுதான். ஓகே. ஏதோ பொருள் வாங்குங்க வேணான்னு சொல்ல, சமையல் பாத்திரம் வேணான்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டங்க அப்படின்னு யார் பேசும்போது உங்களுக்கு தோணுச்சு? நல்ல கொஸ்டின். வீட்ல இருக்கிறதே 3 பேர் தான். அப்புறம் ஆனா வீட்டுக்கு 50 பேர் வந்தாலும் 50 பேருக்கு வச்சு கொடுக்கறதுக்கான தட்டு டம்ளர்ல இருந்து எல்லாம் அப்படியே ரெடியா வச்சிருக்காங்க. வச்சிருக்கிற பாத்திரமே திரும்ப போகும்போது திரும்ப பார்த்து யோசிக்காம வாங்குறாங்க சார். அது அப்படியே சும்மா இருக்க மாட்டேங்க. கூட்டிட்டு போனாலே ரோட்ல எதனா கடை நின்று பிடிச்சி நிறுத்தி வச்சிடுறாங்க. ஏமா அம்மா பண்ண வேண்டிய கம்ப்ளைண்ட் முழுக்க புள்ள பண்ணுதுங்க இங்க. சாரி. அவங்க கூட போகும்போது கேட்பேன், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மறுநாள் எப்படியாச்சும் வாங்கிட்டு சார் நான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். கவுண்ட் ஷாக்கிங்கா இருந்தது சார். ஷோக்காக கேட்டாங்க எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கேன். 1000க்கு மேல பாத்திரம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சார். அப்படியா? எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கீங்க? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. நிறைய வச்சிருக்கேன் சார். உள்ள போட்டு பாக்ஸ் அப்படியே வச்சிருக்கேன் சார். உங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரெய்டு போங்க நீங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது. இந்த பொருளை எல்லாம் உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எங்க பொண்ணு தான் சார் மொத்தம். எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாமே அவளுக்கு தான் சார். ஆமா மறந்தே போச்சுடா. பொய்யா? எனக்கு வாங்கவா சார் இவ்வளவு பாத்திரம் வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு பாத்திரம்னா என்னன்னே தெரியாது சார். 4 சமையலா சார் செய்ய போறேன். 4 சமையலா சார் செய்ய போறேன். வீட்டுல அவர்தான் சமைக்கிறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போறது எல்லாமே. அப்ப குழந்தையாவது இவங்க பக்கறாங்களா இல்ல அதுவும் அவரா? எத்தனை பாத்திரம் இருந்தாலும், எத்தனை ஹாட் பாக்ஸ், எத்தனை தவா இருந்தாலும் அது போல யூஸ் பண்றது ஒண்ணே சார். இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஹாட் பாக்ஸ்ல சோறெல்லாம் போட்டு வச்சு குழம்பு எல்லாம் ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்த்தேங்க சார். வந்து பார்த்தா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. ஐயா சும்மா. சரி சார், கப் அண்ட் சாசர் இருக்குங்க, ஜூஸ் இது டம்ளர் இருக்கு, எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. எல்லாம் வந்து ஷோகேஸ்ல அடிக்கி தான் இருக்குங்க சார். இதுதான் இப்பத்த ட்ரெண்டுடா. நீங்க நிறைய பாத்திரம் வாங்கினாங்கிறதுக்காண்டியே எல்லாத்தையுமே புழங்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். வாட்ச் எத்தனை வச்சிருக்கீங்க? அதெல்லாம் 10-15 4 அது 10-15 10-15 வாட்ச். வெளிய வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு போடு. 10-15 வாட்ச் மாத்தி திங்கக்கிழமை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்றா கட்டுறீங்க. பொருந்தது தானே கட்டுறீங்க. அப்போ வந்தது வாங்கணுங்கிறதுக்காக எப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும்? எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். வலிக்கலையே. ஒரு ஆஃபர் தரோம் நாங்க. ஓகேவா? உங்களுடைய ஃபேமிலி குக்கிங், சாப்பிடுறது, சமையல் எல்லாமே will be taken care of by someone. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். சரி ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் டைம் ஃப்ரீ. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ எனக்கு பிடிச்ச வேலைக்கு போ. என்னது பிடிச்சிருக்கு? இரியா யோசிக்க அப்படியா? இப்ப யோசி. பல நேரத்துல நம்ம ஏன் கிச்சனை பிடிச்சிக்கணும் தெரியுமா? அதை தவிர வேற இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசா வளர்த்துக்கிறது இல்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அப்ப என்ன பண்றோம்? அதுதான் கிச்சனே சார், அதையே பார்த்து வளர்ந்துட்டோம் சார் நாங்க. அதுதான் சொல்றேன். பார்த்து வளர்ந்துட்டோம். அதை விட்டு நீங்க வெளியில வர மாட்டீங்களா அப்படின்னு தான் அவங்க கேக்குறாங்க. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். இப்ப டம்ளர் வாங்கினா 1 டஜன் எனக்கு, 1 டஜன் அண்ணனுக்கு. அவங்க பொருள் நிறைய வாங்கினா கூட அதுல நல்ல குணம் இருக்கு. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? முன்னால இப்படிதான் வாங்குவாங்க. ஒரு பாத்திர கடைக்கு போனாங்கன்னா தனக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு வேண்டாங்கிறாங்க, அப்புறம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல. அது எனக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு செய்யணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியம் இருக்குது. பேச கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. பேர பிள்ளைனா மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. மகளுக்கு மருமகளுக்கு என்ன வாங்குறது? அதான் சார், அவங்களோட அன்பை இப்படி காட்டுறாங்க. அப்படித்தானே காட்ட முடியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா?